எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பவுமே யூ பின் வாட்சிங் த என்டையர் நடிகர் சங்கம் அக்டோபர் 18th எலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. I just want to thank the media for their support always. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நல்ல பாதையில் போயிட்டுருக்கு. கட்டிடம் அப்படின்ற வெறும் வார்த்தையாக இல்லாமல் இப்போ செயலில் இறங்கியிருக்கோம். அக்டோபர் 18th நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை குறுகிய காலத்தில் செய்கிறதுக்கான அந்த லட்சியத்தை நிறைவேற்றின அத்தனை ஈசி மெம்பர்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும், இன்ஃபேக்ட் நான் எத்தனை தடவை சொன்னாலும் அது ரெப்பிட்டிஷனாக இருக்கும். பட் ஐட் லவ் டு தேங்க் கார்த்தி ஃபார் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். கார்த்தியோட உழைப்பு, ரமணாவோட உழைப்பு, அத்தனை ஈசி மெம்பர்ஸோட உழைப்பு, இது ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமாக அமைஞ்சுது. கடன் அடைச்சிட்டோம். கடன் அடைச்சி இப்போது அடுத்தது பில்டிங்கான வேலைகள் தொடங்கியிருக்கோம். ஸோ வி ஆர் ஆல் ஆன் த ரைட் ட்ராக். நல்லபடியாக போயிட்டுருக்கு. We just wanted to thank the media before we start our first stage of construction of the building. இது கூடிய சீக்கிரம் exactly I think in 2 years we will have this kind of a press meet in our own building. So of course we are all going to speak at length regarding any questions raised, but இந்த நடிகர் சங்கம் நட்சத்திர கிரிக்கெட் நடத்தும் போது நிறைய சர்ச்சைகள், நிறைய விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டேன். நானும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் காட்டியிருக்காங்க. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே குறிக்கோள். அதை பற்றி எந்த சர்ச்சையும் நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் தான் விட்டுட்டோம். ஏன்னா இது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பண்ணல. ஒட்டுமொத்த நடிகர் சங்கம், நாடக நடிகர்கள், மூத்த நடிகர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் உயர்த்தணுன்ற ஒரே அடிப்படையில் நாங்கள்லாம், அதாவது நாயா பேயா உழைச்சாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்க. உண்மையிலேயே இந்த பசங்கள்லாம் சேர்ந்து நாயா பேயா உழைச்சாங்க இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ் ஆகுறதுக்கு. அன்றைக்கி அந்த வெயிலில் 12 மணி நேரம் எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நாங்களாக போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகி வேறு வழி இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும், இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளில வெயிலில் நின்று எல்லாரும், என்னை பற்றி நான் சொல்ல மாட்டேன், பசங்க எல்லாரும் அந்த பசங்களும் பொண்ணுங்களும் ஆல் யங்ஸ்டர்ஸ் நின்று அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் ஹார்ட் ஒர்க். ஸோ we are going ahead with the same mindset. இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சாலும் அதே மைண்ட் செட் தான். நான் உங்களுக்கு அந்த உறுதி கொடுக்குறேன். ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்காங்க, கருணா சிங் இல்லை. நாங்கள் we will always be in the same mindset. தூங்கி திடீர்னு எழுப்புனா கூட எதுக்காக நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால் ஒரே பதில் தான். இது just to bring அந்த about unity within artists. அதுக்காக தான், அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். நீங்கள் நான் சப்போர்ட்டுன்னு சொல்லும்போது இட் ஹஸ் பின் ஃபினாமினல் ஃப்ரம் அக்டோபர் 18th. உங்களுக்கும் தெரியும் நல்ல விஷயத்துக்காக தான் நாங்களும் போராடுறோம். ஸோ ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். வி வில் மீட் அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில். வி வில் மீட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.